ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பீன்ஸ் சாப்பிடாதவங்க கூட பீன்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர் மாறணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 300 கிராம் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெப்பர் தேவை, ஏன்னா நம்ம வேறு எதுவும் காரத்துக்கு ஆட் பண்ணுறது இல்லைங்க. அதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸில் பீன்ஸ் நல்லா குக் ஆகி வரும். அந்த தண்ணி வற்றி வரணும். பீன்ஸில் ரொம்ப ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஹார்ட்டுக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு, பிபி குறைக்கிறதுக்கு, சுகருக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க. அப்பப்போ வதக்கி விடுங்க. நீங்கள் இதை சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லைன்னா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடலாம். தண்ணி வற்றி வர வரைக்கும் நீங்கள் அதை வதக்கணுங்க. இந்த மாதிரி தண்ணி வற்றின அப்புறம் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது ரசம் ரைஸ், தால் ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.